ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா, நீங்கள் பாக்ஸ் பார்க்கும் போதே தெரியும் என்ன மாதிரி நம்ம வாங்கியிருக்கோன்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வேண்டிய குக்வேர் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் மக்களே. அதுதான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அது என்ன மாதிரி ரேட்டு, என்ன மாதிரி ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கியிருக்கோன்ட்டு. ஆக்சுவலாக வந்து 2 நாள் ஆகுது. நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்க முடியல, என்னோட டைம் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வாங்க என்ன மாதிரி வாங்கியிருக்கோம், என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்து ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். வந்தோடனே பீஸ் வந்து பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து உடம்பு சரியில்லாத இருந்தது, அதனால் எடுக்க முடியல. பார்த்து அப்படியே வச்சுட்டேன். சரி, நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பிறகு நம்ம பார்த்துடலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட காட்டிட்டு நான் யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் நான் யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணாததான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஆனால் யூஸ் பண்ண பிறகு அது எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைமு இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். 1000க்கு மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் எப்போவுமே ஆன்லைனில் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் 1000க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால கண்டிப்பாக இதோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் நானே எதிர்பார்க்குறேன். போட்ட காசுக்கு நம்ம வந்து நல்லா யூஸ் ஆகணும், பொருள் வந்து நல்லபடியாக இருக்கணும். அதான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இங்கே லிட் பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கோம். இது வந்து ஒரு குக்வேர் தான், அலுமினியத்தில் வந்து குக்கர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது காம்போ ப்ரைஸில் நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதோட ப்ரைஸு, இதோட கரெக்டான ப்ரைஸ் நான் சொல்கிறேன். நான் க்ளூவும் கொடுத்துருப்பேன், 1000 மேலே தான் வாங்கியிருக்கேன்னு. கரெக்டான என்னன்னு சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 லிட்டர் 2 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து இதோட வந்து ஒரு அலுமினியம் வந்து குக்வேர் செட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் 5 லிட்டர் அண்ட் 3 லிட்டர்ஸ் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது 5, 3, 2 அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து காம்போ ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கோம். இது ஒரு நல்ல அலுமினியம் பாத்திரத்தில் தான் வாங்கியிருக்கேன். ஸ்டீலெல்லாம் வாங்கலை. அம்மா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டீலெல்லாம் செட் ஆகாது அவங்களுக்கு. 1 செகண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் 5 லிட்டர். ஆனால் இது வந்து ஓப்பன் பண்ணும்போது நானே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன். இன்னும் 5 லிட்டருன்றாங்க, 3 லிட்டர்ஸ். இது வந்து 3 லிட்டர். இது வந்து 2 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட சீல் சொல்லுவாங்க இல்லையா, அது முத்திரை சொல்லுவாங்க. குக்வேருக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீல் தான் வந்து மெயினுன்னு பார்ப்பாங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரகான் தான் வாங்கியிருக்கோம். இது பேரகானுக்கு நான் ரிவீல் பண்ணலை, பேரகானுக்கு நான் ஆட் பண்ணலைங்க. இது வந்து நான் வந்து சும்மா இந்த பொருள் நம்ம வந்து இந்த கம்பெனியில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து இது நான் கை காசு கொடுத்து நான் வாங்கின பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹால்மார்க் சீல் கொடுத்துருக்காங்க. குக்வேருக்குன்னு இந்த சீல் தான் எப்போவுமே கொடுப்பாங்க. 2 லிட்டருன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது 1.5 லிட்டர் சொல்லுவாங்க இல்லையா, 1.5 லிட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே சீல் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வாய்ப்பகுதி வந்து அகலமாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லிட்டெல்லாம் வந்து கைட்டி தான் வந்திருக்கு. நம்ம நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஆணி. இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் அகலமாக இருக்குது. மீதி இது வந்து பார்த்திங்கன்னா உயரம் அதிகமாக இருக்குது, அகலம் கம்மியாக இருக்குது. இது வந்து இதில் இதுதான் ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இதுவும் வந்து 5 லிட்டர் சொன்னாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அகலம் ரொம்ப கம்மிங்க, ஆனால் உயரம் மட்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்படி இருந்ததுன்னா, நீட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், இடம் அடைக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இது சிந்தாமல் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இதுவாக இருக்கும். பாயிலிங்கெல்லாம் இது பண்ண குக்கர் பருப்பெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா இதில்னா நான் எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் இல்லை. அது ஒன்று நான் சொல்லுவேன். மெயினாக வெயிட் இல்லை, வெயிட் ரொம்ப தக்கையாக தான் இருக்குது. 5 லிட்டர் சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இதில் வந்து பேரகானில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேரகான் தான்.
இதுலேயும் வந்து சீல் போட்டிருக்காங்க. 5 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 லிட்டர்ஸ்ன்னு. உங்களுக்கு தெரியுதா தெரியல, நான் காட்டுறேன் இன்னொரு வாட்டிக்கு வேணாம். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 லிட்டர்ஸ்ன்னு. இதுலேயும் வந்து சீல் வந்து கொடுத்துருக்காங்க. குக்வேருக்கு எப்போவுமே கொடுக்குற சீல் தான் அது. பேரகான்லேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே தாங்க, ஆனால் வெயிட்டு மட்டும் கிடையாது. அதுதான் ஒரு டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொண்டை ரொம்ப க்ரோத்தாக இருக்குது அதனால். அதே மாதிரி இங்கே குக்கு மூடி வந்து பார்த்தலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக 2 மூடி தான் கொடுத்துருக்காங்க. 2 லிட்டர்ஸ்க்கு வந்து மூடி கொடுக்கவே இல்லைங்க. 2 லிட்டர்ஸ்க்கு மூடி இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது இதில். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நெட்ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு எது போடணுமோ அந்த இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. கைப்பிடியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கைப்பிடியெல்லாம். இது வந்து 5 லிட்டர்ஸ்க்கு வேண்டி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நான் வீடியோ எத்தினால எடுக்காததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போடலாமா வேண்டாமா ஒரு ரீசன் வந்து இருந்தது, அதுவும் இருந்தது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது பாருங்கள். இதில் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுலேயும் வந்து சீல் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இதுதான் மெயின் நம்மளுக்கு தேவையானது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. மூடி இப்படி தான் வருது. லப்பர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து லப்பரெல்லாம் வந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியல. 3த்துக்குமே அதாவது 2 லிட்டருக்கும் 3 லிட்டருக்கும் சேர்ந்து இதில் வந்து சின்னது வந்து உட்காரணும். அப்படி உட்காந்தாதான் இது யூஸ் ஆகும், இல்லைன்னா அது யூசேஜ் இல்லை. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பார்த்து தான் பண்ணணும். நான் செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் நம்ம பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இது ஸ்டீலாக, இது அலுமினியமாக, இது இன்ஷியல் மாதிரி இருக்கு, ஆனால் வி மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? இது இத்தனை நாள் நான் நோட் பண்ணலை, இதில் இருக்கான்னு தெரியல. இதுலேயும் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தெரியுதுங்களா? அது என்ன ரீசன்னால் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, தட்டி இருக்காங்க. இது இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் குக்கருன்னு வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவ் பண்ண முடியுது பாருங்கள். கைட்லாம் நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னெல்லாம் இருக்கிற குக்கரோட வெயிட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் பார்த்துறப்போ. ஆனால் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் குக்கர் வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து இருங்க செட் பண்ணிடலாம். செட் பண்ண முடியலையே, இருங்க பார்த்துருவோம். ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் இது வெயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இந்த வெயிட் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரமாட்டேங்குது. எவ்வளோ புஷ் பண்ணாலும் உட்கார மாட்டேங்குது. இது பாருங்கள், எவ்வளோ புஷ் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாருங்க, அவங்க பண்ண மாதிரி கூட பண்ணி பார்க்குறேன், வர மாட்டேங்குது. இது உட்கார மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்? ரிட்டன் போடலாமா என்னன்னு தெரியல. இந்த குக்கு இருக்கு இல்லைங்களா, இது வந்து உட்காருதுங்க. ஆனால் இதில் வந்து சின்னதுலேயே போக மாட்டேங்குது, பெருசுலேயே போக மாட்டேங்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு விஷயமா இருக்குது. தெரியல எப்படின்னு பார்க்கலாம். செட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு போட தெரியலையான்னு தெரியல. இதுதான் இதோட இது மைனஸாக இருக்குது. இது மட்டும்தான் மைனஸாக இருக்குது. இது வேறு மற்றபடி எதுவும் இல்லை, இஷ்யூஸ் இல்லை.
இது கொஞ்சம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து நெட்டு சாவி கொடுத்துருக்காங்க. நெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளாக தான் நெட்டு வந்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டிங் பிளேடு வச்சு இல்லை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம திருப்பிக்க வேண்டியது தான். இது பாருங்கள், இதுதான் ஸ்க்ரூ ட்ரைவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஓகே 6 பீஸ் தான் நெட்டு கொடுத்துருக்காங்க. 6 நெட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஸ்டீல் வந்து 3, இது வந்து 4, 5 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று 6 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று. சரி, இதெல்லாம் நம்ம நெட்டு வந்து திருவிடுவோம். அதாவது நெட்டு வந்து டைட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு காட்டுறவங்களுக்கு சர்வீஸ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் சர்வீஸ் கார்டு இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், ஆனால் மழையில் வந்து ரொம்ப நனைஞ்சு போயிடுச்சு எல்லாமே. அட்டை பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாசனமாக வந்திருக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, பாக்ஸே வந்து விட்டு போய் இருந்தது. அதே தான் கொடுத்துட்டு போனாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கோசம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, மழையிலையும் வெயிலையும். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்றால் சரி அந்த பீஸ் வந்து நான் வாங்கினேன். பாருங்க, இதுதான் வந்து சர்வீஸ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேட் கூட எழுதலை, டேட் வந்து மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இந்த தேதியில் வாங்கியிருக்கோம், இந்த தேதி வரைக்கும் சர்வீஸுன்னு. ஏன்னா நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1303 ரூபா. 3மே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸ்டீல் இருக்குது, பிளாக் கோட்டிங் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து சர்வீஸ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதோட ரேட்டு 1330 ரூபா, 1303 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இதுதான் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபீட்பேக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதில் ஏதாவது நிறைவு குறைவு இருந்ததுனாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் கரெக்டாக திருத்திக்க பார்க்குறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. பாருங்கள், இதுதாங்க நம்ம வந்து வாங்கிய புக்கு வந்து நெட்டெல்லாம் நான் போட்டாச்சு. நெட்டு போட்டோன்னே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கிளிப்பு போய் உட்காந்துருக்கு. எனக்கு இந்த கிளிப்பு மட்டும்தான் போய் உட்கார மாட்டேங்குது. இல்லை புதுசுனால அப்படி இருக்கான்னு தெரியல. என்னோடய புஷ் வந்து பத்தலை. என்னோடய கையில் அவ்வளோ புஷ் பண்ணி நான் பண்ணுறேன், அப்பயும் எனக்கு வந்து போய் உட்கார மாட்டேங்குது. நான் அப்போ சரியாக கூட போடாமல் கூட இருக்கலாம், ஒரு ரீசன் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது அதான் மெயினாக உட்காரணும். அது உட்காருனா தான் லைட்டாக புஷ் பண்ணாலும் சரி இது பண்ணாலும் நார்மலாக போய் உட்காரல. அது ஒரு மட்டும்தான் அந்த வெயிட் மேலே ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் இருக்குது. ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் அம்மாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அவங்க எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ன்ட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு சின்னதாக இருக்குன்ற ஒரு மீனிங் அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஓகே, இது வந்து ஒரு 2-3 பேர் உள்ள ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக நம்பர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இது வந்து நான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து காட்டுறேன். இதோட ரேட்டு கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுதான். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.